ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஒரு சன் டேன் நம்மளுக்கு நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஈஸியான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது அரிசி பவுட்ரு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு தக்காளி, இதில் நம்மளுக்கு தேவையானது ஒரு பாதி தக்காளி தான் போதும். நல்ல பெரிய சைஸ் தக்காளி பாதி, மீடியம் சைஸ் தான் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு எலுமிச்சப்பழம், இதில் கூட பாதி எலுமிச்சப்பழம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், ஃபுல் ஒன்றில். நீங்கள் ஃபுல் பாடிக்கே போடணுன்னாக்கா நீங்கள் ஃபுல்லாக ஒரு பெரிய தக்காளி ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கலாம். இந்த எலுமிச்சப்பழம் போடுறதுனால ஸ்கின்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதுக்காக அழுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா டைரெக்டாக இந்த மாதிரி தக்காளிலையும் இல்லை உருளைக்கிழங்கு சாறுலேயும் நீங்கள் எலுமிச்சப்பழம் ஜூஸ் புழிஞ்சு டைரெக்டாக போட்டிங்கன்னா ஏன்னா அது ரொம்ப இதாகும். ஏன்னா நம்ம இந்த அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி போடுறதுனால எந்த ஒரு எஃபெக்ட் இதாகாது, ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் எப்படி இது மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி கிரேட்டர் இருந்துச்சுன்னா இதில் நல்லா இந்த தக்காளியை ஒரு பாதி தக்காளி எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கிறேன். பாதி தக்காளி போதும். எலுமிச்சப்பழமும் பாதி போதும். இவ்வளோ தாங்க இந்த அரிசி பவுட்ரு. இந்த பொருளை வச்சு நல்லா நம்ம முகத்தில் இருக்க சன் டேன் ரிமூவ் பண்ணலாம். இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லைம் யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறது வேண்டாம். வாரத்தில் ஒரு நாள் உங்கள் முகத்துக்கு இது மாதிரி சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்சிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேனை வச்சுக்கின்னு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு. அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது தக்காளி ஜூஸு, அடுத்து எலுமிச்சப்பழம். இந்த மாதிரி தக்காளி இதில் இன்னும் கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு ஜூஸ் மட்டும் போதும். லைம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்காக பாதி லைம் எடுத்துச்சுன்னா பாதி இருந்தால் நீங்கள் ஃபுல் பாடிக்கு போடுறது இருந்தாக்கா ஃபுல் பாதி லைம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது இந்த தக்காளி சாறுலேயே நம்ம இது மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த முகத்தில் இருக்கிற கருப்பு இதெல்லாம் இதாகிறதுக்கு தான் நம்ம லைம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இதில் இந்த மாதிரி தக்காளி சாறும் இதுவும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு தக்காளி ஜூஸும் இந்த மாதிரி அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் விட்டுடணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சப்பழம் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி முகத்துக்கு போடுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 4-5 ட்ராப் எடுத்தாலும் போதும். லைமு ஒரு 4-5 ட்ராப் எடுத்துக்கினா போதும். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா லைம் தினம் எடுத்துக்கக்கூடாது.
அது இல்லாமல் வெறும் தக்காளி சாறில் தக்காளி இது பண்ணிவிட்டு அதிலே டைரெக்டாக எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணக்கூடாது ஜூஸு. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அரிசியோ உளுந்தோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் முகத்துக்கு. பாருங்க இந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இந்த தக்காளி அவ்வளோ நல்லா ஒரு கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குது. இல்லாமல் அரிசி மாவும் பிரைட்னஸும் பண்ணி நல்லா சன் டேனும் ஃபுல்லாக நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் எலுமிச்சப்பழம் சாறு எடுத்துருக்குறோம். இந்த 3 பொருளை வச்சு தான் சன் டேன் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நான் வெயில் எங்கேனாவது கடைக்கு போயிட்டு வந்தோம்னா இந்த வெயில் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் போயிட்டு வந்திருந்தால் முகத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேக் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டு நீங்கள் கழுவி பாருங்களோ உங்கள் முகம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா அந்த எரிச்சல் வெயிலில் போய்ட்டு சில பேருக்கு கொஞ்சம் வெயிலில் பட்டாலும் ரொம்ப இதாகும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். லைம் வந்து இப்போது சொல்கிறேன், ஃபுல் பாடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு லைமோ இல்லை ஆஃப் லைமோ எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு லைம் செட் ஆகலைன்னா இதில் தயிர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைம் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு 4-5 ட்ராப் தான் நான் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துக்கிறதுல 4-5 ட்ராப் சேர்த்து நான் இது முகத்துக்கும் கழுத்துக்கும் தான் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துன்னு ஒரு பாதி தக்காளி. இது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப இது. இப்போ நம்ம இது அரிசி மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இது கொஞ்சம் நேரம் பொறுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். அப்போது தேவையான அளவுக்கு நம்ம பேக் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப தக்காளி ஜூஸ் அப்படி இல்லை, உங்களுக்கு ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மிச்சம் வச்சுக்கிற தக்காளி இந்த ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அரிசி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா, அது இந்த மாதிரி ஊறுவோம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி டைட்டாக ஆகிடும். நல்லா முகத்துக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கணும். இது கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஊறிட்ட பிறகு நான் இன்னும் கொஞ்சம் அந்த பாதி தக்காளியில் இன்னும் இருக்குது இல்லைங்களா, அந்த மிச்ச தக்காளியை நான் இதில் சேர்த்துக்குவேன். பாருங்கள், இதில் ஒரு பாதி தக்காளியிலே ஒரு பாதி தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன். இன்னும் இவ்வளோ இருக்குது. இதில் இன்னும் எனக்கு பத்தலைன்னா டைட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இதில் ஜூஸ் எடுத்து நான் சேர்த்துக்குவேன். இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்துக்கு கழுத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. அது இல்லாமல் இந்த வெயில் டைமில் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எலுமிச்சப்பழம் உங்களுக்கு ஒத்துக்கல அந்த சாறுனாக்கா நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். அதனால் பால் சேர்க்கறது வேண்டாம், தயிர் இல்லை எலுமிச்சப்பழம். அப்போ தான் அந்த முகத்தில் இருக்க அந்த சன் டேன் நல்லா உங்களுக்கு ரிமூவ் ஆகும். அந்த எரிச்சலும் முகத்தில் கொடுக்குற எரிச்சல் கூட கம்மியாக கொடுக்கும். தக்காளியும் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த சன் டேனில் ஃபுல் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். நல்லா ஒரு பிரைட்னஸும் கொடுக்கும் அரிசி சேர்த்துக்கிறதுனால. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிச்சுன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோஸில் உங்களை நான் பார்க்குறேன். நான் ட்ரை பண்ணுறேன்னு வீட்டில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா இது ஒன்று எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருந்து, அவங்களுக்கு என் பாட்டி சொல்லி கொடுத்துருந்து, அவங்க சொன்னாங்க வீட்டில் இருக்க பொருளே வச்சு நான் இது மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு வீட்டில் இருக்கிற பொருளே தான் வச்சு நான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தயிரா இல்லை லைமா எது உங்களுக்கு செட் ஆகுதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.